நமஸ்காரம். நாம் முன் ஜென்மங்களிலும் இந்த பிறவியில் முன் நாட்களிலும் செய்த கர்மங்கள் எல்லாம் நமக்கு என்ன வகையில் துன்பம் கொடுக்கும், அதை எப்படி பாதிப்பை குறைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு ஸ்லோகம் கிடைத்தது. எளிமையான வழிமுறைகளை சொல்லுகிறது. ஜன்மாந்தர கிருதம் பாபம் வியாதி ரூபேண பாததே. முன் ஜென்மங்களில் செய்த பாபங்கள் எல்லாம் முக்கியமாய் நோய் மூலமாகத்தான் துன்பத்தை கொடுக்கும். அதனால் தானோ என்னமோ நம் வீட்டு பெரியவர்களே நோய்வாய்ப்பட்டு துன்பப்படும் போது சரி கர்மங்கள் கழிகின்றன சந்தோஷப்பட்டுக் கொள்கிறேன், செய்த கர்மம் தொலைகிறது, நல்லதுதான் என்று சொல்லி ஆற்றிக் கொள்வார்கள். ஜன்மாந்தர கிருதம் பாபம் வியாதி ரூபேண பாததே. அந்த வியாதி ரெண்டு வகையில் இருக்கலாம். ஒன்று உடல் ரீதியான வியாதி, மற்றொன்று மனோவியாதி. மனோவியாதின்னு சொல்லும் போதே பல விஷயங்களும் அதற்குள் அடங்கிவிடும். உடல் வியாதி அனைவரும் அறிந்தது. ஆதின்னு சொல்லுவார்கள், வியாதின்னு சொல்லுவார்கள். சரி, அப்படி அது நலியும் போது எப்படி தற்காத்துக் கொள்ளலாம், பாதிப்பை எப்படி குறைக்கலாம்? பிராயஷ்சித்தம் பண்ண வேண்டும், பரிகாரம் தேட வேண்டும். அது என்ன வடிவில் இருக்கும்? என்ன பிராயஷ்சித்தம், என்ன பரிகாரம்? அது சொன்னவுடன் ஏதோ நிறைய செலவழித்துத்தான் அதை செய்ய வேண்டும் என்று நினைத்து கவலைப்பட வேண்டாம். தச்சாந்தி, அந்த வியாதியை போக்கிக் கொள்வது இன்னத்தால செய்யலாம். ஔஷதைஹி, மருந்து சாப்பிட்டு குறைக்கலாம். அது எல்லாரும் அறிந்தது. அது இந்த நாள் மருந்தோ அந்த நாள் மருந்தோ மருந்து. ஆனால் மருந்து மட்டும் சொல்லப்படவில்லை, அது நேரே திருஷ்டம். வைத்தியரிடத்தில் போகிறோம், மருந்து சாப்பிடுகிறோம், உடம்பு குணமாக போகிறது. குணமானாலே, அந்த வியாதி போய்விட்டாலே கர்மங்களின் தாக்குதல் குறைந்து விட்டது என்றுதானே பொருள். அதற்கு வேறு வழிகள். தானைகி ஜப ஹோம அர்ச்சனாதிபிகி. மருந்து சாப்பிடுவதோடு தானம் கொடுத்து குறைக்கலாம்னு சொல்லுகிறார். ஜபம் பண்ணி குறைக்கலாம், ஹோமம் பண்ணி குறைக்கலாம், கடைசியா பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி குறைக்கலாம். இங்குதான் நமக்கு ஐயம் வரும். எப்படி? மருந்து சாப்பிட்டால் உடம்புக்குள் போகிறது, அது குணப்படுத்தும். மற்றதெல்லாம் ஒன்னும் உடம்புக்குள் போகாதே, எப்படி குணப்படுத்தும்னு தோன்றும். ஒரு சின்ன மாற்று கருத்து சொல்லுகிறேன். மனம் என்பது கண்ணுக்கு படுகிறதா? இல்லை, தொட முடியாது, பார்க்க முடியாது. உடல் உறுப்புகளுக்குள் அது எது என்று சொல்லக்கூட முடியாது. ஆனால் மனோ தத்துவ நிபுணர் இருக்கிறாரே, வைத்தியர், அவர் மருந்தும் கொடுக்கிறாரே. கண்ணால் பார்த்ததில்லை, கையால் தொட்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு உறுப்பு, அதில் வியாதி, மனோவியாதி, அதற்கு மருந்து கொடுத்தால் கண்ணுக்கு தெரியும் மருந்து, கண்ணுக்கு தெரியாத மனது, அதில் இருக்கும் நோயை எப்படி குணப்படுத்தும்? படுத்துகிறதா இல்லையா? நான் படுத்தவில்லை, குணப்படுத்தாதுன்னு சொல்ல வரவில்லை, குணப்படுத்துகிறதே, அதுபோல் சொல்ல வருகிறேன். அதே போல கண்ணுக்கு தெரிந்த வியாதியை கண்ணுக்கு தெரியாத சிலவற்றாலே குணப்படுத்த முடியும். அதுதான் ஜபம், ஹோமம், தானம். தானம் ஏன் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்ல வேண்டும்? தெரியுமே. ஒருத்தருக்கு சோறு இல்லாமல் தவிக்கிறார், அன்னதானம் செய்தேன். ஒருத்தர் படிப்புக்கு வழி இல்லாமல் தவித்தார், வித்யாதானம், பணம் கொடுத்தேன், உதவினேன்.
கல்யாணத்துக்கு உதவினேன். அப்படி செய்யும் போது அவர் மகிழ்ச்சி அடைய போகிறார். இந்த தானம் செய்வாயானால் உனக்கு நிச்சயம் நல்லது நடைபெறும்னு பகவான் கூறுகிறார். நாம் இது எல்லாமே பார்ப்பது முன் செய்த வினைகள், அது சேமிக்கப்பட்டிருக்கும், அதன் தண்டனையைத்தான் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வினைகளே நான் கண்ணால் பார்க்காத போன ஜென்மத்தில் செய்தவை. அவை எப்போது துன்பம் கொடுக்கும்னு நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த துன்பத்தை குறைத்துக் கொள்வதற்கு தானம் செய்வாய், அர்ச்சனை பண்ணுவாய், ஹோமம் பண்ணுவாய், ஜபம் பண்ணுவாய், குறையும்னு பகவான் சொல்லும் போது அதுவும் ஏற்புடையது தானே. நாம் ஜபம் செய்யும் போது மனம் ஒருநிலைப்படுகிறது. கண்டிப்பாக அப்போது பண்ண பண்ண அந்த மந்திரத்தினுடைய சக்தி நம் குற்றத்தை உணர வைக்கும், செய்த தப்பை நினைத்து ஏங்க வைக்கும். அதுதான் பெருமானுக்கு வேண்டும். சரி, இவன் திருந்த தொடங்கிவிட்டான் என்று சொல்லி தன்னுடைய நன்மை செய்ய போகிறார். தானம் கொடுக்கும் போது பிரத்தியாருக்கு ஆனந்தம், நான் சொன்னபடிக்கு தானம் கொடுத்தான்னு பகவானுக்கு ஆனந்தம், தானே சரிப்படுத்த போகிறார். இது போலத்தான் ஒவ்வொன்றும். அதனால் இவையெல்லாம் எப்படி அதை சரிப்படுத்தும் என்று குழம்பவே வேண்டாம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கவும் வேண்டாம். நிச்சயம் செய்யும். அதிர்ஷ்டமான பல செயல்கள், கண்ணுக்கு தெரியாத செயல்கள், நமக்கு புரியாது. ஆனா அந்த செயல்கள் கண்டிப்பா திருஷ்டமாய் கண்ணுக்கு தெரிகிற பலத்தை கொடுக்கும். இதில் முதலில் ஔஷதம் மருந்துன்னு சொல்லிவிட்டார். உடனே யாரும் நினைக்க வேண்டாம், அது எப்படி மந்திரமா, மேஜிக்கா, இதெல்லாம் பண்ணால் மருத்துவத்து அதே போகாமல் வியாதி குணமாகி விடுமா, இப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள். இது என்னன்னு யாரும் சொல்ல வேண்டாம். அந்த சாஸ்திரம் கூட முதலில் மருந்துன்னு சொல்லிவிட்டது. ஆனால் அது போதவில்லையே. நாம் பல சமயம் மருந்து சாப்பிடுகிறோம், அப்படி சரியாக போகவில்லை. யாரும் உடனே குற்றம் சொல்ல ஆரம்பிக்கவில்லை. மருந்தே தப்பு, வைத்தியமே தப்புன்னு சொல்லுவார்கள். போதவில்லைன்னு தான் சொல்லுவோம். நம் முயற்சி போறவில்லை. அந்த வியாதிக்கு இந்த மருந்து குணப்படுத்த இயலவில்லை, கூட ஏதோ வேண்டி இருக்கிறது. அப்ப நிச்சயம் செய்வோம். சிந்தித்து பாருங்கள். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.